ஹலோ காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் முட்டை மிட்டாய் ரெசிபி தான் ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறது. ஸோ நான் இன்றைக்கி வந்து 4 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மினிமல் மெஷர்மெண்ட்டுக்காக. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் பவுலில் எக்ஸ் எல்லாம் நான் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு மினிமல் மெஷர்மெண்ட்டுக்கே நமக்கு வந்து 4 எக்ஸாக தேவைப்படும். ஸோ இதில் வந்து நம்ம எக் ஷீல்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்லேயே சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், பவுடர் ஃபார்ம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல். ஸோ 1 கோலே நான் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணாலும் வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி நீங்கள் பீட்டரில் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் வந்து ஒர்க் முடியும். இது நல்லா நீங்கள் பீட் பண்ணி ஃபோமிய கன்சிஸ்டன்சி வரணும். ப்ளஸ் வந்து அந்த நம்ம சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். இது நீங்கள் பீட் பண்ண நல்ல ஃபோமியாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு பேல் எல்லோ வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணணும். ரொம்ப ஓவர் பீட்டும் பண்ண தேவையில்லை. இது நல்லா நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு பேல் எல்லோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்வீட்டன்ட் கோவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் உள்ளே ஆட் பண்ணுறதை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதே டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இது நான் வந்து அப்படியே பெரிய பெரிய சங்க்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி பீட்டரில் பீட் பண்ணுறதுனால அது நான் டக்குன்னு வந்து எனக்கு பீட் ஆகிரும். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி சங்க்ஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ தட் நமக்கு இன்னும் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் நல்லா வந்து ஈவனாக வந்து இந்த கோவா வந்து மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் கீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்கார்பரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நல்லா பீட் ஆகி கம்பைன் ஆகி வரப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் நமக்கு அடுத்தும் வந்து நம்ம இந்த பேன் வந்து க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மேலே ஆட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு கீ தேவைப்படும். ஸோ அதனால் இப்போது நான் அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு பேனில் வந்து கேஸில் வச்சுட்டு நான் வந்து அது நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேனில் வந்து நமக்கு ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரேயில் வந்து கீ க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த ஹாட்டான அந்த பேட்டரை வந்து இதில் போர் பண்ண போகிறேன். இதில் போர் பண்ணி நல்லா டேப் பண்ணிக்கலாம், பபிள்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ அதை பேக் பண்ணி நான் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணியிருப்பேன். இது எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கோல்ட் ஆனதுக்கப்புறமா நான் அதை கட் பண்ணுறேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து நல்ல சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த ப்ரௌனிங் எஃபெக்ட் இல்லாமல் இருந்தது. பட் ஸ்டில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் இந்த மேலே வந்து ஒரு கோல்டனிஷ் ப்ரௌன் கிடச்சிது. அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஒரு மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியாக இருந்தது. அது ரொம்பவும் வந்து சாஃப்டாக நமக்கு அதை பீஸ் போட முடியாத அளவுக்கு சாஃப்டாக இல்லாமல் அப்படிலாம் இல்லை. ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு இதாக இருந்தது. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு ரிஜிடான ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபார்ம் ஆகியிருந்தது. இது நான் வந்து டேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். இது ரொம்ப எனக்கு ஒரு ஃபேவரட் இதாகிடுச்சு. ப்ளஸ் வந்து இது ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தது. ஸ்வீட் கீ எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான எல்லாம் ஃப்ளேவர்ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக வந்திருந்தது. மெயின்லி இதோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இது இல்லை பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து நான் எப்பவுமே முட்டை மிட்டாய் பார்க்குறப்போ ரெசிபி பார்க்கலப்போ எனக்கு வந்து ஒரு எக் ஸ்மெல் வரும் அப்படின்ற தாட்லேயே நான் பார்த்துட்ருப்பேன். பட் சீரியஸாக அந்த கீ ஆட் பண்ணுறதுனாலையும் அந்த கோவா ஆட் பண்ணுறதுனாலையும் இதில் எந்த ஒரு எக் ஸ்மெல் எதுவுமே வந்து வரலை. அதனால் நான் இங்கே கண்டிப்பாக வந்து முட்டை மிட்டாய் நீங்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கனால ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.